இந்த படம் எவ்வளவு பயமா இருக்கு பாத்தியா? ஆமா நித்யா, இந்த படம் கொஞ்சம் பயமா தான் இருக்கும். என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணா, இதை பாரு நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி நம்ம இன்னைக்கு ஃப்ரீயா தானே இருக்கோம், அதான் பார்க்கலாம்னு நினைச்சேன். உனக்கு ரொம்ப பயமா இருக்கோ? ஆமா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா நீங்க இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கு. நைட்டு உறங்குறதுக்கு தான் என்ன ஆகுமோ. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பார்த்தா தெரியலையா, நாங்க படம் பார்த்துட்டு இருக்கோம். படம் பார்க்க தானே வந்தீங்க, என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல? திவ்யாக்கா, நான் வரும்போதே உங்களை கூப்பிட்டேன், நீங்க தான் திரும்பியே பார்க்கல, அதான் நாங்க வந்துட்டோம். சரி என்ன படம்? அது ஒரு இங்கிலீஷ் மூவி, உனக்கு புரியாது. எது எனக்கு புரியாதா? ஏன் உனக்கு மட்டும் தான் இங்கிலீஷ் தெரியுமோ? எனக்கும் நல்லா தெரியும், நானும் நல்லா இங்கிலீஷ் எல்லாம் பேசுவேன். சரி அப்பனா வந்திருந்து பாரு. திவ்யாக்கா நீங்க இந்த பக்கம் வாங்க. அக்கா உங்களுக்கு பயம் எல்லாம் இல்லைல்ல? எனக்கு என்ன பயம், எனக்கெல்லாம் பயமே கிடையாது. இப்போ தானே படம் ஆரம்பிச்சிருக்கு, போக போக பாருங்க யாரும் பயந்து எந்திரிச்சு ஓட போறாங்கன்னு. ஏடி உனக்கு என்ன வம்பளுக்கு இல்லைன்னா டைமே போகாது பத்தியா? அக்கா கொஞ்ச நேரம் சும்மா இருங்க, படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நித்யா அந்த முறுக்கு இந்த பக்கம் தள்ளு. அவ்வளோத்தையும் வாயில போட்டுறாத, எங்களுக்கும் வேணும். என்ன நான் வந்தது கூட தெரியாம நிக்கா? என்னாச்சு இந்த பொண்ணுக்கு? ஒருவேளை கல்யாணத்துல விருப்பம் எதுவும் இல்லையா இருக்குமோ? சரி நம்ம லேசா பேச்சு கொடுத்து பார்க்கலாம். காவியா. என்னம்மா சொல்லுங்க. ஒன்றும் இல்லை காவியா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு, நீ எதையோ நினச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஒரே தலைவலியாக இருக்கு. எப்போவுமே காலையில் எந்திரிச்சிருவேல்ல, இன்னைக்கு எந்திரிக்கிறதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிட்டு, அதனாலயே என்னமோ தெரியல ஒரு மாதிரி டயர்டாக இருக்கு. அதான் கொஞ்ச நேரம் காற்று வாங்கலான்னு இங்கே வந்தேன். இன்னைக்கு டியூஷனுக்கு யாரும் வரலையா மக்களே? இல்லைம்மா, ஒரு 2 நாளைக்கு லீவ் விட்டுருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் ஸ்கூல் எல்லாம் ஆரம்பிச்சிடும்ல, அதான் ஒரு 2 நாளைக்கு லீவ் இருக்கட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். காவியா அம்மா ஒரு விஷயம் கேட்டா நீ தப்பா நினைக்க மாட்டேல? என்னம்மா கேளுங்க. மக்களே உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் தானே? என்னம்மா திடீர்னு இப்படியெல்லாம் கேட்கீங்க? இல்லைம்மா நீ கல்யாணம் பேசினதுல இருந்தே ஒரு மாதிரி சோகமாக இருக்கால இருக்கு, அதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உங்களையெல்லாம் விட்டு போகிறத நினச்சி எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படியா மக்களே? அம்மா தப்பாக நினச்சிட்டே போல இருக்கு. காலையில் தங்கச்சி சொன்னா நைட்டெலாம் உறங்கவே இல்லை, அக்கா நம்மளையெல்லாம் விட்டு போகிறத நினச்சி கஷ்டமாக இருக்கா அப்படின்ட்டு. எனக்கு தான் மனசு உறுத்தலாக இருந்து, ஒருவேளை அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்படுவோன்னு சொல்லிட்டு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேயோ அப்படின்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தானே மக்களே? இல்லைம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். நீங்கள் அப்பா பாட்டி தங்கச்சிங்க எல்லாரையும் விட்டு போகிறத நினச்சி எனக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே டியூஷனுக்கு பிள்ளைங்க எல்லாம் வரும், அங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. அதெல்லாம் நினச்சிதாம்மா நைட்டு தூக்கமே வரல, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ நமக்கு அம்மைக்கு நிம்மதியாக இருக்குது. நீங்கள் கல்யாணத்தை எப்படி நடத்த போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, அதை நினச்சும் எனக்கு கவலையாக இருக்குது. இப்படி கடன் மேலே கடன் இருக்கும்போது கல்யாணம் ஒரு கேடான்னு தோணுது. மக்களே அப்படியெல்லாம் சொல்லாதம்மா, என்னைக்கா இருந்தாலும் ஒன்று கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்ல. உனக்கு அடுத்தடுத்து 2 தங்கச்சிங்க, 2 பேருக்கும் மாப்பிள்ளை பார்க்கணும். உனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு வச்சுக்கோயேன், நீயும் இதுக்கெல்லாம் எனக்கு உதவி பண்ணுவேல்ல. நீ மாப்பிள்ளையெல்லாம் தங்கமான கோணம். பேசின உடனே நல்லா பிடிச்சிட்டு, அதனால கண்டிப்பாக தங்கச்சிங்களுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சே அம்மா எவ்வளோ நம்பிக்கையாக இருக்காங்க. ஆனால் என்னை பார்த்துட்டு போன மாப்பிள்ளையை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அவர் போடுற கண்டிஷன் ஒவ்வொன்றும் கேட்டாலே எனக்கு பயமாக இருக்குது. என் வாழ்க்கை எப்படி இருக்க போதோ எனக்கு தெரியல. ஆனால் அவனை சுற்றி இருக்க எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன போய் வீட்டில் பேசுறது? கல்யாணத்துக்கு அப்புறம் வேலைக்கு போகக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாமோ சொல்லிட்டு இருக்கான். அவன் எப்படி என் குடும்பத்தை பார்த்துப்பான்? கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனதோடு இங்கே என்னால் வர முடியுமா முடியாதான்னு கூட எனக்கு தெரியல. தங்கச்சிங்க கல்யாணத்தை எல்லாம் எப்படி நடத்த போகிறனோ? காவியா என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, கல்யாண செலவு எப்படிம்மா பண்ண போகிறீங்க? அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத மக்களே. தங்கச்சி ஆஃபீஸில் பர்சனல் லோனு ஏதோ ஒன்றுக்கு அப்ளை பண்ணியிருக்கானா? லோனா? ஆமாம் மக்களே, ஒரு 5 லட்ச ரூபாய்க்கு லோன் அப்ளை பண்ணியிருக்கேம்மா, மாதம் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னா. என்கிட்ட அதை பற்றி அவள் எதுவுமே சொல்லலையே. காலையில் பேசும்போது தான் சொல்லிட்டு இருந்தா. அது கிடைக்குமா இல்லையான்னு தெரியல, ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணுவேன். ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்து இப்போதைக்கு வட்டியெல்லாம் கட்டுவோம் அப்படின்னு சொன்னான். இப்போதைக்கு கொஞ்சம் வட்டி கட்டிட்டா அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிடலாம், நான் லோன் மட்டும் எடுக்கேம்மா, மிச்ச காசு நம்ம கல்யாண செலவுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா. தங்கமும் கொஞ்சம் பணம் தாரேன்னு சொல்லியிருக்கேன் மக்களே. அம்மா இந்த காசு வச்சு நம்ம என்னெல்லாம் தான் பண்ண முடியும்? மாப்பிள்ளை வீட்டில் தான் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்லம்மா, அதுக்காண்டி நாங்கள் எதுவும் தராமலாம் இருக்க மாட்டோம். முதல்ல கல்யாணம் நல்லபடியாக முடியட்டும், அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேர்த்து வச்சு உனக்கு நகை அது இதுன்னு ஏதாச்சும் வாங்கி தந்துடுவோம். அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கல்யாணம் நடத்தணுமாம்மா? அப்படி சொல்லாத மக்களே, இப்போ தான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். இந்த நேரத்தில் நீ இப்படியெல்லாம் சொன்னால் அம்மைக்கு கஷ்டமாக இருக்குமா? சரிம்மா நான் எதுவும் சொல்லலை, எல்லாமே உங்கள் விருப்பம் மாதிரி நடக்கட்டும்மா. எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இரு, உன் நல்ல மனசுக்கு உன்னோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சரிம்மா. சரி வாரியா, அம்மா உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது எடுத்து தாரே? எனக்கு பசிக்கலம்மா, ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வாரேன். சரி மக்களே, அப்போ காஃபி ஏதாவது போட்டு வைக்க பா என்ன? சரிம்மா. சரி பட்டு. ஆமாம் நிச்சயதார்த்தமா? சரி நிச்சயதார்த்தத்தை பற்றி பேசலாம்.
ஆமாம், இன்னைக்கு ஏன் மைனி வீட்டுக்கு போக போகிறேன். போய் பேசிட்டு நிச்சயதார்த்த டேட்டு எல்லாம் பேசிட்டு நான் உனக்கு ஃபோன் அடிக்கேன். சரியா? சரி வைக்கிட்டா. இல்லை என்னம்மா? இப்போ எதுக்கு நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி மூஞ்ச தொங்க வச்சுட்டு இருக்க? நடு வீட்டில் வந்து இப்போ மூஞ்சையும் தொங்க வச்சுட்டு இருக்கிறதுக்கு அளவுக்கு என்ன நடந்துச்சு? எதுவும் இல்லைம்மா, சும்மா தான் இருக்கேன். ஆமாம், ஓ மூஞ்சி முகரையே பார்த்தாலே தெரியுது நீ சும்மா தான் இருக்க அப்படின்னு. ஏன் உனக்கு இன்னைக்கு ஆஃபீஸுக்கு போகணுமா? வீட்டில் இருந்ததாம்மா ஒர்க்கு. சரி, அப்போ ஒர்க்கை பார்க்க வேண்டியதானே? எதுக்கு நடு வீட்டில் வந்து மூஞ்ச தொங்க விட்டுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, வேலை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் இதில் இருப்போமேனு வந்தேன். லே, அந்த பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்கன்னு தானே நீ இப்போ மூஞ்ச தொங்க வச்சுட்டு இருக்க? இப்போ எதுக்குமா நீங்கள் கோவப்படுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இங்க பாரு, ஏற்கனவே நான் உனக்கு சொல்லிட்டேன், நம்ம வீட்டுக்கு அவ சரிப்பட்டு வரமாட்டா, தேவையில்லாம மனசுல ஊர் ஆசையை வளர்த்துக்காதேன்னு முன்னாடியே உன்கிட்ட சொன்னேன். ஊருப்பட்ட கடன் இருக்க பிள்ளைய எப்படிலாம் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்? அவளை கல்யாணம் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து நீ வேலை பார்க்க பைசா எல்லாத்தையும் அவங்க கடன் அடைக்கிறதுக்கா? அம்மா, இப்போ எதுக்குமா நீங்கள் தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க? அதை நான் சொன்னேன்ல, எனக்கு கல்யாணமும் வேண்டாம், யாரையும் கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பமும் இல்லை. என்ன என் போக்கில் விட்டுருங்க. இப்போ எதுக்குல கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க? அவளுக்கு கல்யாணம் நடந்தா அதுக்கப்புறம் நீ கல்யாணம் பண்ணி போயிடலாம். இம்மா, யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் நான் பண்ணிக்கிறதா இல்லைம்மா. என்ன இப்படி வற்புறுத்தாதீங்க. இங்க பாரு, இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா ஏன் சொல்லி பேச்சு கேட்டு இருக்கிறதா இருந்தா இரு. உனக்கு நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சு. நான் எந்த பொண்ணை கை காட்டுகனோ ஒழுங்கு மரியாதையா கல்யாணம் பண்ணிக்க. நீயும் சரி, உன் தம்பியும் சரி, நான் சொல்ற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா, என்னம்மா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இதுதான் என் முடிவு. இது மீறி நீ ஏதாவது நடந்துக்கிறேன்னா இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது. என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் நான் என்ன சொல்லுங்கன்னா அதுதான் கேட்கணும். உங்களுக்கு நல்லது எது கெட்டது எது எல்லாமே எனக்கு தெரியும். நான் அத்தை வீடு வரைக்கும் போயிட்டு வரேன். ஒழுங்கா இருந்து வேலையை பாரு. சாப்பாடு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், டைனிங் டேபிள்ல போட்டு சாப்பிடு. சரிம்மா. மூஞ்ச தொங்க விட்டுட்டு சீன் போட்டுட்டுலாம் இருக்கான். உங்க வயசையெல்லாம் தாண்டி தான் நாங்க வந்தோம். சே, இப்போ எதுக்கு இவங்க இப்படி பண்ணிட்டு போறாங்கன்னு தெரிய மாட்டேக்கு. காவியா எதுக்கு இப்படி பேசினா எனக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. ஐயோ, இவன் மறுபடியும் வந்துட்டானா? இவன் என்ன விடமாட்டான் போல இருக்கே. உங்களுக்கு என்ன வேணும்? சௌமியா, ப்ளீஸ் போயிடாத. எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் பஸ் ஸ்டாப்பில் உங்களை மீட் பண்ணும்போதே எனக்கு என்ன பேசணுமோ அதை நான் சொல்லிட்டேன். திருப்பி நீங்கள் பிடிக்காம ஒரு பொண்ணு பின்னாடி சுற்றுறது நல்லாவா இருக்கு? எனக்கு புரியுது, ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம அவ பின்னாடி சுற்றுறது கேவலமாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது? நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. சரி சௌமியா, என்ன பிடிக்காம இருக்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லு. எனக்கு எந்த கட்ட பழக்கமும் கிடையாது. எந்த பொண்ணுக்கு கூடயும் நான் பேசுறது இல்லை. நீயே பார்த்துருப்ப, ஆஃபீஸில் எவ்வளோ பேர் என் பின்னாடி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. நான் உன்னை தவிர யார் கூடயாவது பேசியிருப்பேனா? நீங்கள் பேசுங்க, யார் வேண்டான்னு சொன்னா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நீங்கள் என் பின்னாடியே சுற்றி இப்படி என்னை டிஸ்டர்ப் பண்ணுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. இப்படியே நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் அப்புறமா ஆஃபீஸ் கூட வர மாட்டேன். சரி, உனக்கு நான் பின்னாடி சுற்றுறது தானே பிடிக்கல. முறைப்படி உங்கள் வீட்டில் வந்து நான் பொண்ணு கேட்கலாம் தானே? இங்கே பாருங்க, நீங்கள் வந்து பொண்ணு கேட்டதோடி எங்கள் வீட்டில் அப்படியே ஓகேன்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு அக்கா இருக்கா, என் கீழே 3 தங்கச்சிங்க இருக்காங்க. எங்கள் அக்கா இந்த மாதிரி யாரையும் லவ் பண்ணது, இந்த மாதிரியான எந்த தப்புமே அவள் பண்ணது கிடையாது. அவளை பார்த்து தான் நான் வளர்ந்தேன். என்னை பார்த்து தான் என் தங்கச்சிங்களும் கற்றுப்பாங்க. அதனால நான் தப்பான வழியில் போயிட்டேன்னா என் தங்கச்சிங்களே அது பாதிக்கும். ஏற்கனவே எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை. நீங்கள் இப்படி ரோட்ல எல்லாம் நின்று என்கிட்ட பேசுறது, வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் சுத்தமாக எனக்கு பிடிக்கல. எனக்கு கல்யாணத்தில் விருப்பம் கிடையாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையே 1008 பிரச்சனை. இதில் உங்களையும் சமாளிக்க என்னால் முடியல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலே பொறுமையாக யாரும் பேச மாட்டாங்க. எனக்கு புரியுது, உங்க வீட்டில் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்க அக்காவுக்கு இப்போ கல்யாணம் நிச்சயம் இருக்கு, அதுவும் எனக்கு தெரியும். இதெல்லாம் உங்ககிட்ட யார் சொல்றாங்க? எல்லாமே எனக்கு தெரியும் சௌமியா. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உன்னை லவ் பண்றேன். உங்க வீட்டில் எவ்வளோ கடன் இருக்கு, எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு, எல்லாமே எனக்கு தெரியும். சத்தியமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நல்லபடியாக பார்த்துப்பேன். உன் கண்லேருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வர விட மாட்டேன். அந்த அளவுக்கு உன்னை நல்லா பார்த்துப்பேன் சௌமியா. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோ. நல்லா யோசி. உனக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்போ சொல்லு. இங்க பாருங்க, நீங்க ப்ளீஸ் சௌமியா, நீ வேற எதுவுமே பேசாத. நீ யோசிச்சு எனக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு. நான் எங்க வீட்டில் எங்க அம்மா அப்பா கிட்ட இன்னைக்கு உன்னை பத்தி பேசுவேன். அவங்களுக்கும் ஓகேன்னா கண்டிப்பா நான் உங்க வீட்டில் வந்து பொண்ணு கேட்பேன். என்ன நீங்க? ப்ளீஸ், நீ என்ன புரிஞ்சுப்பேன்னு நம்பி போறேன். யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. என்ன மேடம், என்னதான் நடக்குதுங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கொஞ்ச நாளா அவர் உன் பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க. அட நீ வேற சும்மா இரு, கடுப்பேத்தாத. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. விஷயம் என்னன்னு கிட்டத்தட்ட எனக்கு புரியுது. அவங்களுக்கும் உன் மேலே இன்ட்ரெஸ்ட், ஆனால் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படிதானே? அப்படியே வச்சுக்கோயேன். லூசு, இந்த ஆஃபீஸில் அவர் பின்னாடி எவ்வளோ பேர் சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த மாதிரி ஒரு நல்ல பையன் உன் லைஃப்பில் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வைக்கணும். எவ்வளவோ பொண்ணுங்க அவர் பின்னாடி சுற்றி ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் கண்டுக்கிறதே இல்லை. எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? சரி, இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு ஃப்ரெண்டாக வச்சு அவர்கிட்ட பேச ட்ரை பண்ணு.
பேசி அவங்கள பத்தி புரிஞ்சுக்கிட்டேன்னா உனக்கே பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. உன்னை யாராலையும் திருத்த முடியாது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. சரி, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு. ஃபுட்டு சாப்பிட வரியா இல்லையா? வரேன், நீ போ, நான் வரேன். சரி, ஓகே. இப்படி ஒரு பைத்தியக்காரியை பார்த்ததே கிடையாது. அநியாயத்துக்கு ரொம்ப நல்லவளா இருக்கா. ஒருவேளை வீட்டில் பொண்ணு கேட்குறேன் அப்படி இப்படின்னு வந்துருவாங்களோ? ஏற்கனவே வீட்டில் இருக்கிற பிரச்சனை, இதில் இது வேற. அம்மா அப்பாக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ண சுத்தமாக பிடிக்காது. என்ன பண்ண போறேனே தெரியல. எவ்வளோ வாட்டி சொல்லியாச்சு, இந்த பையன் புரிஞ்சுக்கிடவே மாட்டேங்கிறான்.